வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ரத சப்தமி. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து புதினா தொகையில் ரசம். ஸோ இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சக்கரை பொங்கலுக்கு வந்து 1 கப்பு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, 1 கப்புக்கு வந்து 4 கப்பு பால் எடுத்திருக்கேன் நான். ஸோ 4 கப்பு பால் விட்டு இந்த பக்கம் கொதிச்சு இந்த பாருங்க, சாதமும் வெந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதினா தொகையலுக்கு ரெடி பண்ணிக்க போறோம். ஸோ இந்த பக்கம் கடாயில ஒரு டிராப் எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்க போறேன், வரமிளகா சேர்க்கல. அப்படி உங்களுக்கு வேணும்னா வரமிளகா பச்சை மிளகா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து வரமிளகா மட்டும் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம், பச்சை மிளகா, நல்ல ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். செவக்க வறுத்துக்கலாம். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல சேர்த்துக்கலாம். நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து இஞ்சியும் சேர்த்துருவோம். இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே அலம்பி வச்சிருக்கிற புதினாவையும் சேர்த்துடலாம். புதினா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கடாயோட சூடே போதும், ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நல்லா பிரட்டி விட்டுருவோம். தொகையில் வந்து வதக்கியிருக்கோம் இல்லையா, மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். நல்லா ஆறணுன்னே தான் அரைக்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்லா ஒரே ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் உப்பும் கருவேப்பிலையும் போட்டு கையில் கசக்கிக்கோங்க. நான் எல்லாம் கையில் கசக்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ரசம் எப்பயுமே சிம்லேயே பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடி கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ புதினா தொகையிலுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, தொகையிலுக்கு தேவையான உப்பு. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தொகையில் வந்து ரெடி ஆயிடுத்து. ஸோ எடுத்து வச்சிடலாம். இது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி இட்லிக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி ரசம் சாதம் நல்ல ரசத்தை ஓட ஓட பிசைஞ்சுட்டு இந்த புதினா தொகையில் தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து ரசப்பொடியும் புளியும் சேர்த்துருந்தோமா, நல்லா கொதி வந்துடுது. இப்போ வந்து பருப்பு ஜலத்தை சேர்த்துடலாம். நம்ம நல்லா ஒரு கரண்டி தோரம் பருப்பை வேக வச்சு மசிச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சம் வெல்லம். வெல்லம் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்துண்டா போதும். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். நல்லா நுரைச்சி வரட்டும். இந்த பக்கம் சாதம் நல்லா வெந்துடுது. நம்ம 1 கப் அரிசி எடுத்துட்டோம். அதுக்கு வந்து ஒரு 2லேருந்து 2.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. வெள்ளத்தில் கல் மண் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சேர்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே அதுலேயே கரைஞ்சிரும். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி பொங்கி வந்துடுது. ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். மேலாக கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் வந்து ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் பாருங்க, வெல்லமும் நல்லா கரைஞ்சி நல்லா ரெடியாக சேர்ந்து வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 1 ஸ்பூன் மேலாக நெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருவோம். நம்ம நெய் 1 ஸ்பூன், முந்திரி பருப்பை போட்டுடலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருக்கு, அதை சேர்த்துருவோம். இன்னும் வந்து ஏலக்காய் பொடி சேர்க்கல. இப்போ ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி. இன்றைக்கி வந்து ரத சப்தமி ஸ்பெஷலாக வந்து சக்கரை பொங்கல் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக பருப்பு ரசம்,
புதினா தொகையல் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா தொகையல் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரசம் சாதம் நல்லா ரசத்தை ஓட ஓட பிசைஞ்சிட்டு அந்த புதினா தொகையிலையும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.